ஒரு சிறிய பறவையால் சக்தி வாய்ந்த மரத்தையும் திறமையான தச்சரையும் ஒரு அரசனையும் பெரிய யானையையும் அதன் மனோபலத்தால் வெற்றி கொள்ள முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இந்த கதை அதை நிரூபிக்கிறது. இது போன்ற சிறந்த மோட்டிவேஷன் கதைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும். சில நாட்களுக்கு முன்பு ஒரு பறவை தனக்கு மிகவும் முக்கியமான ஒரு தானியத்தை ஒரு மரத்தின் ஓட்டையில் தவறவிட்டுவிட்டது. தானியத்தை தேடி அது அந்த மரத்தை அணுகியது. மரமே, என்னுடைய தானியத்தை எனக்கு திருப்பிக் கொடுத்து விடு என்று கேட்டது. மரம் சிரித்துவிட்டு, நான் ஏன் உனக்கு திருப்பித் தர வேண்டும், இங்கிருந்து போய்விடு என்று மறுத்துவிட்டது. பறவைக்கு மிகவும் கோபம் வந்தது. அது அருகில் இருந்த தச்சரிடம் சென்றது. இந்த மரம் என் தானியத்தை கொடுக்க மறுத்துவிட்டது, அதை வெட்டிவிடு என்று தச்சரிடம் சொன்னது. தச்சன் ஆச்சரியப்பட்டான். ஒரு சிறு தானியத்திற்காக இந்த ஒரு பெரிய மொத்த மரத்தையும் வெட்ட சொல்கிறாயா? இது நியாயமா? என்னால் முடியாது என்று தச்சன் மறுத்துவிட்டான். பறவையின் கோபம் அதிகரித்தது. உடனே அது நேராக அரசனை சந்திக்க சென்றது. அரசே, இந்த தச்சன் மரத்தை வெட்ட மறுக்கிறான், அவனை தண்டியுங்கள் என்று முறையிட்டது. அரசன் சிரித்துவிட்டு, இந்த சிறிய விஷயத்திற்காக நான் ஏன் தச்சனை தண்டிக்க வேண்டும், என்னால் தண்டிக்க முடியாது என்று அரசனும் மறுத்துவிட்டான். இப்போது பறவைக்கு மேலும் கோபம் வந்தது. அது யானை பாகனை சந்தித்தது. அவனிடம், நாளைக்கு அரசன் யானை மேலே அமரும்போது அவனை கீழே தள்ளி விட்டுவிடு என்று கூறியது. யானை பாகன் அதிர்ச்சி அடைந்து, நான் ஏன் அவ்வளவு மோசமான செயலை செய்ய வேண்டும் என்று கேட்டான். பறவை மறுபடியும் தனது சோகக் கதையை சொன்னது. ஆனால் யானை பாகன் மறுத்துவிட்டான். இப்போது பறவை மிகவும் கோபமடைந்தது. அது நேராக சென்று ஒரு எறும்பை பார்த்தது. அந்த யானையின் தும்பிக்கைக்குள் நுழைந்து அதனை கடித்துவிடு என்று எறும்புக்கு கட்டளையிட்டது. எறும்பு அதிர்ச்சி அடைந்து, நான் ஏன் அப்படி செய்ய வேண்டும் என்று கேட்டது. என்னால் செய்ய முடியாது என்று மறுத்துவிட்டது. பறவை கடும் கோபத்தில், நான் மரம், தச்சன், அரசன், பின்பு யானை பாகன் ஆகிய அனைவரையும் விட்டுவிட்டேன். ஏனென்றால் எல்லோரும் என்னை விட உருவத்தில் பெரியவர்கள். அவர்களை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் என்னால் உன்னை எளிதாக என் காலால் மிதித்துக் கொள்ள முடியும். அதனால் நீ கவனமாக யோசித்துவிட்டு முடிவு செய் என்று எறும்பை மிரட்டியது. எறும்பு உடனே பயந்து யானையின் தும்பிக்கைக்குள் நுழைந்து அதை கடித்தது. அதனால் யானை கோபமாகி யானைப்பாகனை அழைத்தது. யானைப்பாகன் அரசனை கூப்பிட்டான். அரசன் உடனே தச்சனை வரவழைத்து மரத்தை வெட்டுவதற்கு ஆணையிட்டான். பிறகு தச்சன் மரத்தை வெட்ட தயாராக இருந்தபோது மரம் பயந்து, நீங்கள் என்னை வெட்ட வேண்டாம், அப்படி எதுவும் செய்துவிடாதீர்கள், நான் தானியத்தை திருப்பி தந்து விடுகிறேன் என்று சொல்லி தானியத்தை திருப்பிக் கொடுத்தது. இந்த எளிய கதையில் மிக முக்கியமான பாடம் இருக்கிறது. நீங்கள் சிறியவராக அல்லது பலவீனமானவராக தோன்றினாலும் உங்கள் புத்தியை பயன்படுத்துங்கள். எந்த ஒரு பிரச்சனைக்கான தீர்வும் உங்கள் கண்முன்னால் கூட இருக்கலாம்.